காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏடிஎம்மில் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் கருப்பு நிற காரில் தப்பி சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஏடிஎம் மையத்துல நேற்றிரவு கொள்ளையர்கள் புகுந்து அதில் இருந்த 9 லட்சம் ரூபாய் வரை பணத்தை கொள்ளையடித்து விட்டு தப்பிச்சென்றதாக ஒரு தகவலை பார்த்தோம். இது தொடர்பாக சோமங்கலம் போலீசார் 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக விசாரணையில இறங்கி வருகின்றனர். சிசிடிவி கேமராக்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சிசிடிவி கேமராக்களை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அந்த கொள்ளையடித்த நபர்கள் கருப்பு நிற கார்ல தப்பி சென்று இருப்பது போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த அடுத்து அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த காரை இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராக்களை ஃபாலோ செய்து போலீசார் சென்ற போது அந்த கொள்ளையர்கள் அதே பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் இருந்த நம்பர் பிளேட்டை கலற்றி தங்களது கார்ல பொருத்தி கொண்டு அவர்கள் போலீசாருக்கு தெரியாமல் அவர்கள் தப்பி சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் அந்த கொள்ளையர்களை அந்த நம்பர் பிளேட்டை அடிப்படையாக வைத்து தீவிரமாக ஃபாலோ செய்து சென்ற போது தெலுங்கானா பகுதியில ஒரு டோல்கேட்ல போலீசார் சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த கார் அந்த வழியாக செல்வது இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த காரை போலீசார் வழிமறித்து சோதனையிட முயன்ற போது அந்த காரில் இருந்த கொள்ளையர்கள் திடீரென துப்பாக்கியை போலீசாரிடம் காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதுல கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த கார்ல வந்த கொள்ளையர்கள் தப்பி சென்று விட்டதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து போலீசார் அந்த காரை தீவிரமாக பின்தொடர்ந்து சென்ற போது அப்போது கொள்ளையர்கள் அந்த காரை ஒரு காட்டு பகுதியில் நிறுத்திவிட்டு அவர்கள் அதன் பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அந்த காட்டு பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரை போலீசார் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதில் இருந்த தடயங்கள் மற்றும் நம்பர் பிளேட் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றி இந்த கார் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற கோணங்களையும் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். கொள்ளையர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பி சென்றிருப்பதாக ஒரு தகவலானது போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கொள்ளையர்களை தீவிரமாக தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு போலீசார் விரைந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தெலுங்கானா, அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு விரைந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்கள் எத்தனை பேர் இதுல ஈடுபட்டார்கள்? 4 பேர் என்று முதற்கட்டமாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுல எத்தனை பேர் ஈடுபட்டார்கள், வேறு ஏதாவது ஏடிஎம்ல இதே போன்று கைவரிசை காட்டியிருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.